Hi friends, welcome back to Mama with Baby Ma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா பேபி மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையா. சோ எதை பத்தி நாங்க ரெண்டு பேர் கவலைப்படுற மாதிரி இல்ல. ஓகே உடம்பு முடியலனா you take rest அப்படினிட்டோம். We know biryani. Yeah. We know to do biryani. How to do biryani and chicken 65. இது ரெண்டுமே. ஆமா. உன்ன நம்பியா? ஏய் நான்சென்ஸ். பார்த்தல மேல என்ன சூப்பரா செஞ்சேன் நீங்களும் பாத்திருப்பீங்க फ्रेंड्स. சோ அதனால ஓகே நோ ப்ராப்ளம் you take rest அப்படின்ட்டு நானும் என் கைப்பிள்ளையும் சேர்ந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் 65 செய்யலாம்னு. ஆக்சுவலி நான் யோசிச்சது பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி செய்யலாம் இல்ல மட்டன் கிரேவி செய்யலாம்னு. பட் நம்ம மௌலி வந்து சிக்கன் 65 தான் வேணும்னு ஒரே கதறல். ஸோ அதனால ஓகே ஏன்னா என் டேஸ்ட் சூப்பரா இருக்குமாமா. ஸோ அதனால 65 செய்யலான்னு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து அமக்கலாமா திட்டு வாங்க போறோம். ஜீரக சம்பா ரைஸ்ல சிக்கன் பிரியாணி 65 போடலான்னு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க எல்லாம் யோசிப்பீங்க என்னடா அது இன்ட்ரோல வந்து அண்ணாவும் பாப்பாவும் செய்யற மாதிரி இருந்தது இப்ப ஏன் திடீர்னு மாறுச்சுன்னு கேட்பீங்க. அது கேட்டா பேபிமா என்ன சொல்லுது, நாயை கூப்பிடுற நேரம் நம்மளே வலிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற கதை தான் எனக்கு. ஏன்னா முடியலதான் எனக்கு ரொம்ப வயிற்று வலி முதுகு வலி தான். சரி குளிச்சதுனால கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. சரியா டயர்ட் ஆகிறதுக்குள்ள இதை செஞ்சு வச்சுட்டு ஓடிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது கடை மசாலா தான் இன்னைக்கு நான் வாங்கியிருக்கேன். ஓன் மசாலா போடல அதுக்கெல்லாம் எனக்கு நீ மூடு இல்ல. இன்னொன்னு பிரிச்சு போடுவியே, இன்னொன்னு பிரிச்சு போடு. அவ்வளவுதான், ஒண்ணுதான் போட்டிருக்கேன். ஒண்ணுதான் போட்டிருக்கேன் இன்னைக்கு மூடு இல்ல. அதனால இல்ல அவர் இன்னொன்னு போட சொன்னாரு. போதும் போதும் உப்பு மட்டும் கொஞ்சம் இது போடணும் நினைக்கிறேன். இன்னும் கிறிஸ்பியா இருக்கும் அப்படின்னாரு. ரெண்டு போட சொன்னாரா? ரொம்ப காரமாயிடும். அரை கொட்டிக்கோ ஆஃப் கொட்டு. இப்போ ரெண்டு ஆச்சி சிக்கன் 65 மசாலா நம்ம போடுறோம். 2 இல்ல 1.5. 200 கிராம் இது. நமக்கும் அதுதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாங்க முடிக்கிறதுக்குள்ள இப்பவே மணி 3 ஆகுது. நாங்க முடிக்கும் போது 4:30 5 ஆயிடும். நான் என்ன கேட்டு இவங்க செஞ்சு அடங்கி ஒர்க் அவுட் ஆகாது. அதனால இதுல கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கொஞ்சம் லைட்டா இஞ்சி பூண்டு மசாலாவும் கொஞ்சம் தயிரும் ஊத்தி ஊற வச்சிருவோம். வீட்டுல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு பாருங்க. ஏன் தேவைதானே, வாரத்துக்கே தேவைப்படும். எல்லாமே இப்ப இந்த வாரம் ஃபுல்லா எனக்கு தேவைப்படுறதெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ப்ரீ பிளான்ட் ஒர்க் அவுட்ல போயிட்டு இருக்குது. அதனால ஓகேவா. லைட்டா தயிர் வேணும், தயிர் ஊத்தி ஊற வச்சிருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பிரியாணி ஆனதுக்கு அப்புறம் எடுத்து பொரிச்சு கொடு சாப்பிடுறோம். ரைட், இதான் பொரிக்கணும். ஓகே ஓகே டன். ஓகே இது எங்க வைக்கிறது? தயிர் ஊத்தலையா? தயிர் மட்டும் ஊத்திக்கலாம். இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கிறது என்ன சமையல் ஃப்ரெண்ட்ஸ்? சண்டே சமையல். இன்னைக்கு எழுந்ததே லேட். நேத்தெல்லாம் வந்து தூங்குறதும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நாங்க வரும்போது ஆல்மோஸ்ட் மணி 2 மணிக்கு மேல ஆயிப்போச்சு. 3:30 மணி நம்மளா தூங்கும்போது 4 மணி அப்படிதான் படுத்தோம். ஜாலி என்ஜாய் பண்ணோம். இதுதான் வந்து சிக்கன் 65க்கு மசாலா தடவியாச்சு. நம்ம இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு சட்டி வச்சுட்டேன். ரைஸ் கம்மியா தான் இருக்கு. தண்ணிங்கிற மாதிரி எண்ணெய் ஊத்திக்கணும். ஃபர்ஸ்ட் சட்டில எண்ணெய் ஊத்திக்கணும். அதுக்கப்புறம் நீ எனக்கு சொல்லி தரணும்ன்ற அவசியமே கிடையாதுப்பா. நான் உன்னோட வீடியோவை பார்த்தே நான் பண்ணிடுவேன்ப்பா. சும்மா அப்படிதான் சொல்லுவேன். அதுக்குன்னு விட்டு ஓடி போய் படுத்துக்காத. இஞ்சி பூண்டு இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி எதிர்பார்க்கலாம் நம்ம. ஏன்னா அர்ஜென்ட்டா பண்ணாலே பேபிமா அர்ஜென்ட்டா பண்ணிச்சுனாலே நல்லா இருக்கும். இது நெய்யா? நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு நினைச்சேன். நான் கூட யோசிச்சேன் என்னடா அது திடீர்னு எண்ணெயில அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுது, வெங்காயம் தக்காளி எல்லாம் போடாம அப்படின்ட்டு. நான் என்னப்பா குக்காப்பா நானு. நான் நிறைய வெங்காயம் அறுத்து வைக்க சொன்னேன். அது பொண்ணு நிறைய வெங்காயம் அறுத்துருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஆனியன் ரைத்தாலாம் வேணும். அதுக்கு வெயி ஆனியன் ரைத்தாக்கு எடுத்துக்கோம். இதுவும் இவ்வளோ வெங்காயம் நைட் வரைக்கும் போட்டு விட்டுறலான்னு பார்த்தேன். ரைஸ் இல்லாததுனால கம்மியா இருக்கிறதுனால வெங்காயம் பாதியா போட்டாச்சு. நம்ம கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். கிரீன் சில்லி நடுவில் ரெட் சில்லி போடுறேன் நீ. கலர்ஃபுல்லா இருக்கும். ஆமா, ஆக்சுவலா இந்த சில்லியோட எசன்ஸ் வந்து பிரியாணிக்கு அந்த பிளேவரையும் டேஸ்டையும் கொடுக்கும். அதுக்கு கீரி போடணும். நான் போட்டேன்ல, அதுவே அது இதாகும். அந்த மாதிரி ஆகும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தக்காளி போட்டு போகணும். தக்காளி போடணும்.
அதெல்லாம் உனக்கு அதெல்லாம் அத்துப்படியாதான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன போடணுங்க? அது ஏன் அத்துப்படியா தெரியும் தெரியுமா? வந்து ரெகுலர் எல்லாத்துக்குமே இதான் பண்றீங்க. எண்ணெயா ஊத்துறீங்க, வெங்காயத்தை வதக்குறீங்க, தக்காளியா போடுறீங்க. அது எந்த குழம்பு எடுத்தாலும் இதுதான் ஸ்டார்டிங். அதனால இது நல்லா ஞாபகம் இருக்கு. புதினாவுக்கு இல்ல பத்தியா இப்போ வரைக்கும் அதை செய்யாம இருக்கிற நீனு. புதினா அப்புறம் தானே போடுவோம். ஓகே, இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட போடுவோம். இவ்வளவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். கைப்புல ஆனா நீ ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி போடுறப்பா. அதுதான் என்னால கெஸ் பண்ண முடியல. அளவுக்கு ஏத்த மாதிரி தான் போடுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்ப நிறைய போட்டாம இருந்தது எனக்கு சரியாதான் இருக்கும். இது மட்டும் தான் மிஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த அளவுலாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவரை யாரும் சாப்பிடாத பிரியாணி செய்து விடுவேன். அளவு ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா. கை கண்ணுக்கு கண்ணு தான், கண்ணு பாக்குதான், அளவு தெரியுதா, அவ்வளவுதான். செய்ய செய்ய அதுவே வந்துரும், அவ்வளவுதான். இதுல வந்து அளவு அது செய்ய செய்ய நான் என்ன கைப்புல பாத்தியா பொறாமையில என்ன பண்ணிச்சுன்ட்டு. ஐயோப்பா நல்ல நானும் அதான் யோசிச்சப்பா, நல்ல காலம் எங்கடா, எந்த காலத்துலடா நம்ம செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுன்னே இருந்தேன். நீ கில்ல போறது வெறும் புதினா, அதுல புது மரம் கூட பழைய மரம் கூட நீட்டு இருக்கு. பழைய மரம் வேணான்னுட்டு இருக்கிற நீனு. கலரு ஷாப்பிங் முடிச்சிட்டியா? ஓகே, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டியா? சரி போ, டைம் ஆகுது. அட்லீஸ்ட் புதினா கிட்டு 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 கிட்டுன்னு பெரிய துணி எடுத்து வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு உள்ள காய்க்கணும். அது எப்படி நிக்க, அது பாடி தூய்மையாதான் இருக்கு. துணி மாட்டி முடிக்கிட்டு அது என்ன தெரியல ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு பனிக்காலத்துல மழை வருது. எரிச்சலா இருக்கு. ஏற்கனவே எனக்கு எரிச்சல், நானே டென்ஷன்ல இருக்கேன். ஒயிட் வாஷ் பண்றதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு கிளீன் பண்ணணும், ஒயிட் வாஷ் பண்ணணும். பொங்கலுக்கு ஒயிட் வாஷ் பண்ணணுமாமா, அதுவும் 2 கோட்டு பட்டியை பார்த்து தேய்க்கணுமாமா. ரொம்ப டட்டியா இருக்கு. அதனால அந்த ஒர்க் எல்லாம் நம்ம வீட்டுல நடக்க போகுது கூடிய விரைவில். ஏன்னா நம்ம இப்போதைக்கு அங்க போறதுல நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்போ மெயின் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வீடு பத்தாது ஒரு பாயிண்ட். ஆக்சுவலி அது எங்களுக்கு ஒழுங்கா கெஸ் பண்ண முடியல. அந்த வெறும் டிராயிங்க பார்த்துதான் நாங்க புக் பண்ணோம். இவருதான் கேட்கல. ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னா பத்தாக்குறைனால இவர் என்ன பண்ணிட்டாரு, போதும் போதும் நான் அப்பவே சொன்னேன், இது நம்ம யூஸே பண்ண முடியாத அளவுக்கு தான் நீ பண்ணுவேன், நம்ம இது பண்றது கூட அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேசினேன். பட் ஆனா இவர் வந்து புரியே கொடுக்கல. பட் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நான் வந்து புக் பண்ற ஐடியாலயே இல்ல. ஆனா நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே, ஒரு வீடு வேணும் அப்படிங்கறது எங்களுக்கு தோணிட்டே இருந்ததுனாலதான் சரி அந்த பிரஸ்டீஜுக்காகவாது நம்ம செய்யணும், அதுக்காக பண்ணது. நாங்க ஜாஸ்தி கேஷ் நாங்க கையில சக்திக்கு மீறி நாங்க ரொம்ப கேஷ் போடுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா லோன் கம்மி ஆயிடுச்சு. இவ்வளவு பட்ஜெட் தான் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை மீறியுமே நாங்க செஞ்சோம். பட் இருந்தாலும் இப்ப வெயிட் பண்ணி பண்ணிருந்திருக்கலாமோன்னு ஒரு பிளான்ஸ் தோணுதான். இல்ல பேசாம நம்ம 2024ல கொடுக்குறேன்னு சொன்ன சி பிளாக் பண்ணிருந்தோம்னா கரெக்டா இருந்தது. 2025 கரெக்டா. அது 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணணும்ன்ற காரணத்துக்காக ஒரே வருஷத்துல கிடைக்குது பாத்துக்கலாம், ஒரே வருஷத்துல ரெடி பண்ணிக்கலாம், எங்க சக்திக்கு மீறி அமௌண்ட ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணதுனால அதையும் தாண்டி போல. நாங்க இன்னும் ரொம்ப ஓவர் சக்திக்கு மீற வேண்டியதா ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஆயிடும். சக்திக்கு மீறி பாத்துக்கலாம் அப்படின்றதுனால நாங்க பிளான் பண்ணோம். சின்னது வீடு ஆயிடுச்சு. பட் ஓகே, நோ ப்ராப்ளம். நமக்குன்னு இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்ற கால்குலேஷன் தான். பட் என்னன்னா அனுபவிக்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம் வந்தது. சரி பாப்போம், அது வேற ஒரு ஆப்ஷன் எல்லாம் சொல்லி வச்சிருக்கோம் அவங்க கிட்ட. அவங்க ஏதாவது இது பண்ணி தராங்களா அப்படின்ட்டு. ஏன்னா நாங்க 4 அடல்ட், நம்ம பொண்ணை வச்சிருக்கோம். ஒருவேளை நம்ம அங்க ரெகுலரா இருக்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்துக்கும் மோனா வந்து போற மாதிரி ஒரு வீடா இருக்கணும். அதெல்லாம் யோசிச்சோம். சரி ஓகே பாத்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம், யோசிச்சு டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திக்கே அந்த பிளான கேன்சல் பண்ணிருக்கிறோம். ஏன்னா அது இல்லாம மெயின் காலேஜ் பக்கம் இல்ல, காலேஜ் ரொம்ப தூரம். ஆல்மோஸ்ட் இப்ப பாப்பாவை நான் பிக்கப் பண்ணிட்டு டிராப் பண்ணி பிக்கப் பண்ணணும்னா ஆல்மோஸ்ட் பர் டேக்கு வந்து 100 கிலோமீட்டர்ஸ் தான் போகணும். இங்கன்னா மொத்தமாவே ஒரு 30 கிலோமீட்டர் தான். 25 கிலோமீட்டர் தான். ஆமா, 25 கிலோமீட்டர் தான் இங்கன்னா. அங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் போற மாதிரி ஆயிடுச்சு. சோ 100 கிலோமீட்டர்னா நாங்க மினிமம் வந்து 2 பசங்களும் காலேஜ் அனுப்புறதுக்கு மினிமம் டெய்லி பர் டேக்கு பெட்ரோல் அவங்க அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து 1500 ரூபாய்க்கு மேல நாங்க குடுக்கற மாதிரி ஆகுது.
சோ அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா பர் டேக்கு வந்து எங்களுக்கு மாசத்துக்கு 25 நாள் நம்ம கணக்கு எடுத்தோம்னா கூட ஆல்மோஸ்ட் 45,000 50,000 அதுங்களுக்கே செலவு பண்ற மாதிரி ஆயிடும், வீட்டு செலவு இல்லாம. சோ அந்த லெவலுக்கு நம்ம ஒன்னும் லாடு கிடையாது. சோ அதனால அதெல்லாம் யோசிச்சுட்டு இப்ப டிசைட் பண்ணிருக்கோம். சரி இப்ப நமக்கு வீடு இருக்கு, அதனால வரைக்கும் இங்கே இருக்கலாம் அப்படின்ற பிளான். ஏன்னா மௌலிக பிரச்சனை இல்ல, பையன்னா எங்க வண்டி வாங்கி கொடுத்தா எங்க வேணாலும் போயிடுவான் வருவான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவளுக்கு இதுக்கப்புறம் போஸ்டிங் போடும் போது டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியா. இந்த வீடே இப்போ ரெடி பண்ணலாம், கிளீன் பண்ணலாம், ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணி நம்ம தேவைக்கு கொஞ்சம் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டோம். இதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு. ஆனா கிரகப்பிரவேசம் வைப்போம், ஒரு 3 மாசம் அங்க போய் புலங்குவோம். சும்மா போய் 2 நாள் 1 நாள் இருக்கிறது, நைட் இருக்கிறது இல்ல. ஏன்னா அப்படி போகணும் வரணும் அப்படின்னா இன்டீரியர் எல்லாம் கொஞ்சம் செய்ய, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாமே யோசிச்சுட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். சரி இப்ப நம்ம பிரியாணி செய்யறத பாப்போம். வாய் வார்த்தையில பிரியாணியே செஞ்சு முடிச்சிட்டேன் நானு. பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு, சிக்கன் எல்லாம் போட்டாச்சு, போட்டேன் எல்லாத்தையும் பண்ணிட்டு சிக்கனையும் நல்லா பரட்டி போட்டாச்சு. சிக்கன் கொஞ்சம் நேரம் வேகட்டும். தண்ணியை ஊத்தி 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி, 1.5 காட்ட எவ்வளவு சொன்ன? 1.5 1 டம்ளருக்கு 1.5 அப்போ 3 டம்ளர் தண்ணி ஊத்திருந்தேன். கூழு 3 டம்ளர் சிக்கன் கூழு. நேத்துல இருந்து கொஞ்சம் கடுப்பாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த டென்ஷனே எனக்கு மண்டைக்கு மேல இருக்க மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா இவரும் இது பண்ணி நம்மளையும் டென்ஷன் பண்றாரு. இவர் ராசியா அப்படிதானே போல, எதை வாங்கினாலும் இவர் அனுபவிக்க முடியாம பண்ணிட்டு வந்துடுறாரு. டென்ஷன் ஆகுது. அப்படியே மூஞ்சா பாருங்க, சொப்பு அப்படியே மூஞ்ச வச்சு சொப்பு மாதிரியாடு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படி மூஞ்ச வச்சுக்க வேண்டியது. சொப்பு வாயா நீ சொல்லு, பேச முடியல. அளவுக்கு மிஞ்சி கேஷ் போட்டு நம்மளால பண்ணிடுவோம். அப்புறம் ஃபர்தரா அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிடும். முடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்னும் கிடையவே கிடையாது. சரி முடிஞ்சு போச்சு, அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. பேசி பிரயோஜனமே இல்ல. வேற ஆப்ஷன் சொல்லிருக்கோம், அதுக்கு ஏதாவது ஒத்து வந்தா பாப்போம். இல்ல அப்படிங்கறது என்னன்றது எனக்கு நம்ம வாங்கி இப்ப ரெண்டுக்கு விடுறதா அப்படிங்கறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதுதான் மெயின் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சண்டேஸ் அப்படின்னாலே எல்லார் வீட்லயும் மேக்சிமம் 80% ஆஃப் நான்வெஜ் வீட்டுல வந்து பிரியாணி தான் இருக்கும். 3 ஊத்திட்டப்பா, 3 ஊத்திட்டேன், கொஞ்சமா ஊத்திக்கிறேன், குழஞ்சிட போகுதுப்பா. 1.25 கணக்கு வச்சு போட்டுட்டேன். அது பத்தியா நீ வந்து என்ன கன்ஃபியூஸ் பண்ற. என்னன்னா சிக்கன் கொஞ்சம் வேகணும்ல, அதனால அது தண்ணி சுண்டும். வேகும் போது அந்த 10 நிமிஷத்துல அப்புறம் தண்ணி கரெக்டா வரும். அளவா வச்சோம்னா அப்புறம் அரிசிக்கு தண்ணி பத்தாது. புரியுதா? அந்த கால்குலேஷன் தான். இப்படி 1000 கால்குலேஷன் சொன்னீங்கன்னா லேடிஸ் எப்படி நாங்கெல்லாம் கத்துக்கிறது? ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல, அது ஒண்ணுதான் நாங்க ஞாபகம் வச்சுக்கின்னு நடத்த முடியுமா? நாங்க ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. இப்ப பாய்ஸ் எத்தனை பேர் சமைக்கிறாங்க தெரியுமா? அது தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கப்பா. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவேன். நீ எதிர்பார்க்கறத விட சாப்பிடுவேன் நான். அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி அந்த 2024 சிம்ம ராசிக்காரங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால், வீட்டுல என்ன பேசினாலும் பேசாம கொஞ்சம் அமைதியா இருங்க. மீறி பேசிட்டீங்கன்னா குடும்பம் கெட்டு போயிடும்பா. இது சொல்லி இருக்கிறாங்கப்பா, அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்கப்பா சிம்மராசிக்கார ஆம்பளைங்க. அதனால நம்மள ஆமா லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் நம்மள 1000 தான் டீஸ் பண்ணாலும் விரல விட்டு குத்துனாலும் நோண்டுனாலும் சட்டையே பண்ணிக்காதீங்க, பொறுமையா இருங்க. 25 எப்படி இருக்கும்னு தெரியல. 25 அப்படியே ஆப்போசிட்டா இருந்தா வச்சு மொக்குன்னு மொக்குங்க. 24க்கு சைலண்டா இருந்துருங்க. பொறுமையா நின்னு நிறுத்தி நிதானமா செய்யற அளவுக்குள்ள இன்னைக்கு எனக்கு அந்த பொறுமை இல்லாதனால எல்லாத்தையும் டப்புன்னு போட்டு செஞ்சுன்னு இருக்கிறேன். பிரியாணி எப்படி வரும்னு தெரியல. எப்படி வந்தாலும் இவங்கதான் சாப்பிட போறாங்க. நீங்க வந்து பாக்க போறியா? அப்படி வந்தா இல்லன்னு சொல்லல. நிம்மதியா சாப்பிடுறவங்க நீங்க தானே. ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறீங்க. நான் ரசிச்சு ருசிச்செல்லாம் எனக்கு சாப்பிட எனக்கு தோணல இன்னைக்கு. என்ன விட்டா போதும்னு இருக்குது என்ன. சரி முடிச்சுட்டு அடுத்த வேலை என்னது? பிரியாணி எல்லாம் அரிசி எல்லாம் கொட்டியாச்சு இல்ல ஃப்ரெண்ட்ஸ்? கட்டியாச்சு. ஓகே, இது மட்டும் கொடு. புதினா மட்டும் கொடுத்தீங்கன்னா எடுத்து போட்டு தம் போட்டு டப்புன்னு மூடிடலாம். புதினா ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணலாம். கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது புதினா.
2 டம்ளர் தானே, நிறைய போட்டா புதினா சோறாயிடும் அப்புறம். ஓகே ஓகே ஓகே. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இங்க காமெடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு தேவையான பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எதுவுமே போடாம இது பிரியாணிக்கு இறங்கிச்சு. எடுத்து போடு டக்குன்னு. பிரியாணி மசாலா போட்டேன். போடுப்பா அதையும் கொஞ்சம் கொஞ்சம். என்னமா போ, பிரியாணி பிரியாணி மாதிரி தான் இருக்குது. பாப்போம் எப்படி இருக்குதுன்னு. பட்டை கிராம்பு போடலன்னா அப்படி எப்படிதான் இருக்கு. ஏய் வேணாப்பா வேணாப்பா, கலர் சாதம் மாதிரி இருக்கும்பா, கலர்னஸ் ஒரு மாதிரி இருக்கும்பா. தேவையில்ல நீ போடு. போடு போடு எடுத்து போடு தயவுசெய்து. நீ வேணா நீ போடு. திண்டுக்கல் பிரியாணி வேணு பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். வேணு பிரியாணி மசாலாவா? அதுலயே எல்லாமே இருக்கும். அப்ப வேண்டாம் விடு. ஓகே பயந்துட்டேன். நல்லாதான் இருக்கு, டேஸ்ட் நல்லாதான் இருக்கு. அப்புறம் என்ன விடு, போட்டு மூடு. பாருங்கள் என்னப்பா பகாலாபாத் மாதிரி இருக்குது. சரி 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 பர்ஃபெக்டா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தம் வச்சுடலாம். இங்க 65 பக்காவா ரெடி ஆயினுக்குது. என்ன எந்த வேலையும் செய்யக்கூடாது நீச்சு பேபிமா. நீ மேல் பார்வை பார்த்தா மட்டும் போதும், நீ மேல் பார்வை பார்த்தா மட்டும் போதும்னு சொல்லிடுச்சு. என்னது பாரு அவ்வளவு பெருசு பச்சை மிளகாவா? பயந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்குது. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு. 65 ஆனியன் ரைத்தா, சிக்கன் பிரிப்பா. எனக்கு பீஸ் இவ்வளோலாம் வேணாம்ப்பா, நிறைய பீஸ் வச்சா எனக்கு பிடிக்காது. சிக்கன் பீஸ் வந்து 65 மாதிரி வச்சா மட்டும்தான் சாப்பிடுவேன். ஐ லைக் இட். ஆனியன் ரைத்தா நல்லா கெட்டியா செம்மையா இருக்குது. நம்ம இப்ப சாப்பிட ஆரம்பிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? செம்மையா கொதிக்குது, செம்ம சூடா இருக்கு. ஃபர்ஸ்ட் சிக்கனை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு, பிரியாணி சூப்பரா இருக்கு. எஸ் நல்லா இருக்குல்ல டேஸ்ட். பிரியாணி மசாலா செம்மையா இருக்கு. வெறும் பிரியாணி மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டது. இதுல நல்லா இருக்குது, காரம் இல்ல, என்ன சொல்றது, காரம் கம்மியா இருக்குது. ஹெவி மசாலா இல்லாம செம்ம டேஸ்டா இருக்குது. எங்கயோ சாப்பிட்ட மாதிரி இருக்கு இந்த பிரியாணி. எங்க சாப்பிடுறோம்? நானும் பார்த்தேன். இது செல்வி மெஸ்ல சாப்பிடுற மாதிரி இருக்கா? டாமன் மெஸ்ல சாப்பிடுற மாதிரி இருக்கு. சீரியஸ் அந்த மாதிரி தானே இருக்கு. ரியலி ஆனா சூப்பரா இருக்குது. நல்லா நெய் வாசம்லாம் இன்னும் கூட நல்லா வருது இல்ல. நெய் வந்து எப்பயுமே லாஸ்ட்ல ஊத்துனியா? ஊத்தல, ஃபர்ஸ்ட் ஊத்துனதுதான். ஃபர்ஸ்டே ஊத்துனதுதான். அந்த எண்ணெயோட சேர்த்த மாதிரி நெய்யும் போட்டு இது பண்ணுச்சு. நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க. நெய்யோட ஸ்மெல்லும் சூப்பரா இருக்குது. ரியலி குட் டேஸ்ட். 65 அது நல்லதா. லைட்டா உப்பு மட்டும் கம்மியா இருக்குது. ஆனா சாப்பாடோட சாப்பிடும்போது தெரியல, வேற லெவல்ல இருக்குது பிரியாணி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. அந்த பிரியாணி மசாலா வாங்கி நம்ம எதுவுமே போடணுன்ற அவசியம் இல்லை, ஸ்டார்லாம் எதுவுமே